வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். ஆனால் அண்ணா தாங்க அடி வாங்கி பழி வாங்கி ஆடை ஆபரணம் பத்திரம் அனைத்தையும் திருப்பி எழுதி கையோடு பெற்று வந்திருக்கின்றேன். இருவருக்கும் உயிருக்கு சேதமில்லை, உயிர் பெற்று அளித்து விட்டேன். பெற்றோடு வந்து விட்டேன், பெற்றுக் கொள்ளுங்கள். அண்ணா, ஒரு விண்ணப்பம். இன்று ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டு திருப்பதி மலை விட்டு உலகத்திற்கு வந்து இப்படி இரவோடு இரவாக துன்பத்தை அடைந்தது போல் இனிமேல் இந்த உலகத்தில் எந்த பெண்ணாவது அழைத்தாருந்து சென்று விடாதீர்கள். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அப்படியே சென்று ஆபத்து வந்தாலும் இந்த தங்கை நினைத்தால் நான் வந்து காப்பாற்றுவேன். சென்று வருகிறேன் அண்ணா. ரோட்ல போச்சு குட்டிக்காரு கொங்காயக்காரு போச்சு. இல்ல எங்க வீட்டுக்காரரை பாத்தியாடா, எங்க போய் புருஷனில் சமைப்பவள் நீ புகழ் பேச வந்தாய் தேசிய பல பொடி இருக்கும் போது சோம்பேறி தனமாய் நீயும் சிரித்துக் கொண்டிருந்தாய் ஓடி மூதேவி உன்னுடைய தகப்பன் என்ன அடிக்கும் போது பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பைத்தியக்காய் நானா முன்னால வரைய உனக்கு வெக்கமா இல்ல எங்கேயாவது போய் சாவு செத்தன்னு எழக்கூட. ஐயா ஆமா இவ்வளவு கோவமா இருக்காரு, என்ன காரணம்னு தெரியும்? எனக்கு அதான் கோவம்னு வந்துச்சு. உனக்கு அதான் கோவம் வந்துச்சா? எங்க அப்பா பகவான் கோவம் உனக்கு கோவம் வந்துட்டு. ஏன்னா கோவமா இருக்கா, இன்னொரு பையன் கூட பேசிக்கிட்டேன்னு வச்சுக்க, நீ அப்ப போயிட்டு வர்ற கோவமா என்ன செய்வான்? என் மகன் என்ன பண்ணா ஓடி ஒதுங்கி பதுங்குற வழிதான் பார்ப்பான். அது மாதிரி எங்க அப்பா அனந்து மேல வந்துட்டாங்க. ஆமா, நானும் இவரு பேசிக்கிட்டு இருந்தோமா, நீங்க ரெண்டு பேரும் வெட்டுடுவாங்க, ஆளை கண்ணு சும்மா விடுவாங்களா? அதனால கொஞ்சம் அப்படி இளமரம் கிளமரம் ஒதுங்கி இருப்போம். இவ்வளவு கோவப்படுறாரு இவரு. என்ன எங்க அப்பா ஐயா முட்டியா பாரு இப்ப சத்தியமா சொல்ல. ஆமா கைக்காத என் மேல உள்ளதாக இருக்காங்க சொல்றேன். காணகத்தில் நான் மயங்கி கிடக்கும்போது பெண்ணியனங்கால் நான் உன்னை சத்தியமான திருப்பதிமலைக்கு அழைச்சிருப்போம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்னடா சொல்றாரு?
முரட்டுத்தனம் முன்னால நிக்காத முன்னால நிக்காது எங்கேயாவது போ கண்ணகனா ஓடி போங்க அப்படின்னு காட்டுறாரு. ஆமா என்ன நல்ல மனுஷன் நினைக்கிறியா? எப்படி பெரிய ஐயக்கிட்ட மனுஷன் தெரியுது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? சொல்லு. ரொம்ப மோசமான ஆளு. சொல்ல ஒண்ணும் பண்ண மாட்டாரு. எப்படி இவர் இந்த புரட்சி வரும்ல, ஆமா என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்படி ஆமா அவன் வார்த்தையை பெட்டு பெட்டு பேசி இந்த ஒட்டாசி மாசத்துல 5 கிழமை தடுத்து தப்பட்டு சிந்து மிச்சா கோவிந்தா சிந்து மிச்சா நாராயணன் சிந்துமுத்த கோயிலா சிந்துமுத்த கோயிலா நாராயண கோபாலம் நாட்டோன்னா கோபாலம் சிந்துமுத்த அந்த மாதிரி வார்த்தையை பெட்டு பெட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. கேமரா இருக்கு. என்ன சொன்னா? கேமரா இருக்கு. புரட்டாசி மாதம் பிறந்தால் சரி தப்ப எடுத்துக்கிட்டு சிந்துமுத்த கோயிலா நாராயண கோபாலம் நாராயண கோபாலம் இருக்கு இல்லையா? செவி உத்து கேட்டியா? கேட்கணே சொன்னாங்க அது என்னமோ சொன்னாங்க சொன்னேன். எனது மைத்துனராக ஈஸ்வரனுக்கு எனக்கு ஒரு போட்டி. எப்படி வந்தது போட்டி? நான் தான் பெரியவனா அல்ல நான் தான் பெரியவனா என்று ஆமா எங்கள் இருவருக்கும் போட்டி. ஆ, அந்த நேரத்திலே ஈஸ்வரன் ஆ, நான் ஜலத்துல இறங்குறேன், ஆமா என்னை பிடித்தால் நீதான் பெரிய மனிதன், ஆமா பிடிக்காவிட்டால் நான் தான் பெரியவன் சரிதான். அப்படி என்று ஆ, முக்கன் படைத்த ஈஸ்வரன் சொல்ல ஆமா சொல்லிவிட்டு ஆ, மீனாக கொதித்தார் கடலிலே. ஒரு ஆ, நாடகம் பாப்பா. மீனாக ஒருவிடத்து கொதிக்கும் போது ஆ, அவர் எப்படியோ பிடிக்க வேண்டுமே ஆமா அப்படி என்று ஆ, நான் என்ன செய்தேன், என்ன செஞ்சீங்க? நாரை என்று சொல்லக்கூடிய பறக்கும் பச்சையாக ஆ, நாரையாக அவதரித்து ஆ, அருகிலே அமர்ந்தேன். சரிதான். மீன் என்ன செய்யும்? துள்ளி கொதி துள்ளி துள்ளி குதிக்கும். துள்ளி கொதித்தது. ஆ, நாரை என்று சொல்லக்கூடிய என் மூக்கினால் ஆ, கொத்தினேன். ஆ, கொத்திய போது ஆ, ஈஸ்வரன் ஆ, என் கண்டத்தில் இருக்கட்டும். ஆ, நாரதர் ஓடோடிமாக சென்று சரிதான். என் தங்கையாகிய பார்வதியிடத்திலே ஆ, ஊர்ல பாட்டி வேற ஊரு. சின்ன தாத்தா உன் என்ன ஒரு புருஷனை போயிட்டார், சரிதான். இனிமே உன் புருஷன் இல்ல இல்ல. அப்படின்னு நாரதர் சொன்னான். ஆ, பார்வதி ஓடோடிமா வந்து ஆ, ஏ அண்ணா ஆ, நாராயணா ஆ, நாராயண கோபாலம் ஆ, நாராயணா மாங்கல்ய கோபாலம் ஆ, அப்படி என்று ஆ, அண்ணா கோபாலம் தான் ஒழிய ஆ, நாராயண கோபாலம் இல்ல இந்துமிதா கோவிந்தாங்க கோவிந்தாங்க இல்ல. ஆ, இது கேவலமாடா? இல்லையே மடிப்பிச்சை கொடுத்தோம். இதை பேசுறாளே ஆ, அவ என்ன செய்யறா? எப்படி? படியா காசு பணம் பறிக்க சொல்ல தெற்கிய போடி, தெற்கிய போடி. கொடுத்தா ஒன்னோட போவா, ஆமா ஆமா 120 ரூபா கொடுத்தா கட்டை கொடுத்தால போவா, ஆமாங்க. 200 ரூபா கொடுத்தா குருகுலூர் பெருசாமியோட போவா, ஆமா. 300 ரூபா கொடுத்தா வெள்ளையரோட போவா, ஆமா. 350 ரூபா கொடுத்தா இந்த பெரியவரோட போவா. ஆமா. இது மாதிரி தாழ்வு இருக்கிற விட இது தேவை. இது 3 திட்டம். இவர் இப்படி சொல்றாரு. இவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? ஏன் கண்ணை காட்டி அழைத்து வந்தார் கண்ணை காட்டி அழைச்சிட்டு கத்தனை பினாரி கசன 1 ரூபா செலவு பண்ண மாட்டேன். இப்படி கண்ணை காட்டி போடுது. ஆஹா, இது நம்ம ஐயா சாமி குளிப்பாங்கன்னு போறது. நம்ம ஒரு பைசா கண்டல இவரு பெரிய ஓகே மாறி பேசுறாரு. அப்புறம் அடியே கப்பல் பண்ண செலவழிச்சு கண்ணாட நோடி, அடியே கண்ணாட நோடி. திருப்பதி சேந்திரத்திலே போக 12,000 கப்பல், வர 12,000 கப்பல். தனத்தை சல்லடை போட்டு சலிக்கலாம். ஏண்டி நானா கஜனை பின்ன பாரி வழங்கக்கூடிய கரமடி இந்த கஞ்ச பைய சொல்றான்னு நீ கூட சொல்ற. இன்னும் பெரிய வள்ளல் கொடை வள்ளல் அவரு வழங்கக்கூடிய கருணாவரு. ஆமா இப்ப என்ன பண்ணி தெரியுமா? ஐயா பஞ்சா போனாரே ஆட்டுல ஓட்டிட்டு அழகுச்சி எடுத்துக்கிட்டு அங்க காடு காடா எந்த மரத்துல வன்னி மரம் போறிய மரம் தவா இருக்கிறாலும் இவர் திருட்டு போனாரு. அப்படி இல்ல இப்படி பாக்குறது எவன் கொள்ள பருத்தி கொள்ள எவன் கொள்ள சோள கொள்ள யாருக்கு தெரியும்? ஆடுதான் ஓடணும் கொள்ளக்கார கண்டவளை கைவிடுத்து கொண்டவளை
என்னுடைய மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யாரு கண்டவை யாரு கொண்டவள்? கண்டவள் அங்க இருக்கு. கண்டவளா? ஆமா, அவர் கொண்டவளா? அவன் கொண்டவனை வீட்டுருக்காங்க. ஐயா அண்டையில நானு ஆசையாக வந்திருக்கேன். பக்கத்துல ஒருத்தி நான் பண்ணுக்கு பாரு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது இன்னும் அங்க இருக்கா இங்க இருக்கா கொண்டவன் அண்டையில நீ இருப்ப. ஆமா, அண்டையில நான் இருக்கேன். எனக்கு வேண்டிய ஆளு அடியார கொண்டமான அவியற்கு ரெண்டு வெண்ணை இழைக்க மாட்டேன். கொண்டமான அவியற்கு ரெண்டு வெண்ணை இழைக்க மாட்டேன். ஏகையார தொட்டு தாலி கட்டினே அவளுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. அப்படிங்களா? நான் இங்க ஒருத்தி இருக்கும் பொழுது ஆமா, எந்த ஒரு செக்காலத்தாவது இங்க வந்தாலும் வச்சுக்க ஏறி நின்று மயிரெடுத்து இறங்கி நின்று கால என்ன காலத்துக்கு ஒரு வேணுமாங்க. என்னடா சொன்னா? நீ காதோர்த்து இறங்கி வந்து மயிறு அப்புறம் இன்னொரு வார்த்தை இன்னொன்னு சொன்னால அப்ப எந்த சக்கரத்தையும் நான் இருக்கும் வர முடியும். பரவாயில்ல. அடியே சக்களத்தி வந்தாள் என்று பக்குவமாய் உன்னை கண்டு என்ன பண்ணுவா? எடுப்பா புறத்தை விளக்காமத்தை எதுவும் கிடைக்கலன்னு எட்டி மோகரியில மோரில் வைப்பா இடிச்சு காட்டி நிப்பா. என்ன பண்ண அவ்வளவு மோதிரம் வைக்க மாதிரி ஐயா போவாங்க வந்து உன்னர் போவாட்டி அவரை கைது நிற்றாள். அப்படியே பட்டாலும் ஒற்றே அடிதான். அப்படியே எவ்வளவு வந்தான்னு என் பேச்சை கெண்ணிட்ட வந்தான்னு வச்சுக்கோ அப்படியே திரும்பி கோத்து விடுந்துருமில்ல. ஆள் அடிச்ச சாதி. ஆமா ஆமா, ஆள் அடிச்ச சாதி. என்னுடைய அபிப்பிராயமா ஐயோ எங்க போன தெரியுமா? ஐயாங்கரன் மானைக்குள்ள நீ வாரோம் ஒரு முத்தம் தாரோம் அரண்மனைக்கு போலாம். மாதவா சுவாமி யோசனை எப்படி? இவன் ஆள் அடிச்ச சாதி. ரொம்ப கரெக்டான இருக்குது. எனக்கோ ஆயிரக்கணக்கான மனைவிகளிலே ஆமா, அலமேல் மங்கை ரொம்ப கோபக்காரி. உண்மைதான். அவளை பார்த்தாவே பயந்து போ. சொல்லாம ஓடி போவோம். சீக்கிரம் அனுமாரை தூதனுப்பி தேவியாக அலமேல் மங்கை அழைத்து வர வேண்டிய கடன் ஒண்ணு என்னுடைய பொறுப்பு. சண்டையில் விட்டு அவ இவ ஓடி போறா. சொல்லாம ஓடி போடும். நீ ஓடியே போ போ போ. அனுமான் கிட்ட இருப்போம். வாங்க போலாம். சரி, வேற ஒண்ணும் இல்லை. கணையினால் களைத்து நிவாட வேண்டாம். மாமன் மகளை போல மருகினாவான் திருப்போ